வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட சில சமஸ்கிருத ஸ்லோகங்களோட ஆழமான அர்த்தத்தை பார்க்க போறோம். குறிப்பா தீபாவளிய ஒட்டி. ஆமா, இது ஒரு ஒரு ஸ்பெஷல் அலசல்னே சொல்லலாம். நம்ம கிட்ட தீபாவளி வாழ்த்துக்கள், பக்தி, அமைதி, அப்புறம் அந்த நித்திய ஒளி அப்படிங்கிற கருப்பொருள்ல 2 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுங்க வெறும் வாழ்த்துக்கள் இல்ல. பாத்தீங்கன்னா வாழ்க்கையை எப்படி நிறைவா வாழ்றதுங்கிறதுக்கான சில குறிப்புகள் மாதிரி. ஆமா. அந்த ஸ்லோகங்கள்ல சொல்ற குணங்கள் என்னென்ன? அது எப்படி ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது? அப்புறம் இந்த குணங்கள் உங்க வாழ்க்கைய எப்படி சொல்றது? ஒரு தொடர் கொண்டாட்டமா, ஒரு உண்மையான தீபாவளியா எப்படி மாத்தும்? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் ஸ்லோகம் இதோ கேளுங்க. யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ யஸ்ய சித்தே சதா சாந்தி சாது சங்கோப்ய பங்குர. இதுல முதல் வரி சொல்லுது, ஒருத்தருக்கு இறைவன் கிட்ட, அதாவது தேவ கிட்ட உன்னதமான பக்தி இருக்கணும். ஆமா, பராபக்தின்னு சொல்றாங்க. அதே பக்தி குரு கிட்டயும் இருக்கணுமா. இறைவன், குரு 2 பேருக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம். அதுவும் அந்த பராபக்தி. இது வெறும் நம்பிக்கை தானா? இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? ஏன் குருவுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். பராபக்தி அப்படிங்கிறது சும்மா நம்ம கடமைக்கு பண்ற பக்தி இல்ல. இது முழுமையான, அசைக்கவே முடியாத, எந்த கேள்விக்கும் இடம் தராத ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. ஓ, சரி சரி. அப்புறம் குருவை ஏன் இறைவனோட சமமா சொல்றாங்கன்னா, குரு வெறும் வாதியார் மட்டும் இல்ல. அவர் நம்ம அறியாமையை நீக்கி ஞானத்துக்கு வழிகாட்டுறவர். நிறைய தத்துவங்கள்ல குருவை இறைவனோட வெளிப்பாடாவே பாக்குறாங்க. அப்படியா? ஆமா. அதாவது அந்த இறை தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிற, உணர வைக்கிற ஒரு மனித உருவம் தான் குரு. அதனால தான் இறைவன்கிட்ட காட்டுற அதே தீவிரமான, முழுமையான பக்தியை குரு கிட்டயும் காட்டணும்னு சொல்றாங்க. இது ஞானம் அடையறதுக்கான ஒரு சாவின்னு கூட சொல்லலாமா? அப்படியே சொல்லலாம். இலக்கு எவ்வளவு முக்கியமோ, அந்த வழியும் வழிகாட்டியும் முக்கியம் இல்லையா? ஆமா. இறைவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா குரு நம்ம கண்ணு முன்னாடி இருக்காரு. பழகலாம், அவர் வழிகாட்ட முடியும். அவர் மூலமா அந்த தெய்வீக தன்மையை நெருங்கிறது சுலபம். அதனாலதான் இந்த ரெட்ட பக்தி. புரியுது புரியுது. அப்போ பக்தி இப்படி இருந்தா அடுத்ததா மனம் எப்படி இருக்கணும்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். யஸ்ய சித்தே சதா சாந்தி சாது சங்கோப்ய பங்குரஹா. அதாவது யாரோட மனசு எப்பவும் அமைதியா சதா சாந்தி இருக்கோ, அதோட நல்லவங்க, ஞானிகள், அதாவது சாதுக்களோட தொடர்பு அசைக்க முடியாததா அபங்குரஹா இருக்கோ அப்படின்னு சொல்லுது. இது மன அமைதிக்கும் நம்ம சேர்ற ஆட்களுக்கும் உள்ள தொடர்பை காட்டுது இல்லையா? ஆமாம். இந்த சதாசாந்தி, அதாவது நிலையான அமைதி சும்மா வராது. முதல்ல சொன்ன அந்த பராபக்தி இருக்கு இல்லையா, அதோட விளைவா இது இருக்கலாம். உண்மையான ஆழமான பக்தி இருந்தா மனசுல ஒரு சலனம் இல்லாத தன்மை, ஒரு அமைதி வரும். ஆனா அந்த அமைதி அப்படியே நிக்கணும்னா அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். சாது சங்கம். ஞானிகள், நல்ல மனிதர்களோட இருக்கிறது. சாது சங்கம்னா சும்மா பழகிறதா இல்ல அதுக்கு வேற மீனிங் இருக்கா? குறிப்பா அது அபங்கரமா உடையாததா இருக்கணும்னு சொல்றாங்களே. இது வெறும் ஹாய் பாய் சொல்ற பழக்கம் இல்ல. சங்கம்னாலே ஆழமான தொடர்பு, ஒரு இணைப்பு. சாதுக்கள்னா ஞானிகள், நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க. அவங்க கூட இருக்கும்போது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் நம்மையும் பாதிக்கும். ஓ, இது நம்ம உள் அமைதியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு கண்ணாடி மாதிரி தான். நாம யார் கூட இருக்கிறோமோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கிட்ட தெரியும். சரி சரி. நல்லவங்க கூட இருந்தா நமக்கே தெரியாம நல்ல குணங்கள் வளரும், அமைதி அதிகமாகும். அந்த அபங்கரம், அது ரொம்ப முக்கியம். பங்கம்னா உடையறது, அபங்கரம்னா உடையாதது, அசைக்க முடியாதது. அப்படின்னா இந்த உறவு சும்மா மேலோட்டமா, டெம்பரரியா இருக்கக்கூடாது. நல்ல உறுதியான, நிலையான, ஆழமான பிணைப்பா இருக்கணும். இன்னைக்கு நாம எத்தனையோ பேர் கூட பழகுறோம். ஆனா எத்தனை உறவு இப்படி அபங்கரமா இருக்கு? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நிலையான உள்ளமைதிக்கு இப்படிப்பட்ட உறுதியான நல்லுறவுகளும் தேவை. அப்போ பக்தி, அதனால வர்ற மன அமைதி, அந்த அமைதியை காப்பாத்தி வளர்க்கறதுக்கு நல்லவங்களுடைய உறுதியான நட்பு. இது முதல் ஸ்லோகத்தோட சாரம். இந்த பேஸ்ல இருந்து 2வது ஸ்லோகம் நம்மள அடுத்த ஸ்டெப்க்கு கூட்டிட்டு போகுது. இதோ அந்த ஸ்லோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மித்ரபாவஷ்ச சாதுஷு நித்யோத்சவஹா சதா தஸ்ய தீபானாம் நித்யமாவலி. முதல் வரி அத்வேஷ்டா சர்வபூதானாம் மித்ரபாவஷ்ச சாதுஷு. அதாவது எந்த உயிரினம் கிட்டையும் சர்வபூதானாம் வெறுப்பில்லாமல் இருக்கணும், அத்வேஷ்டா இருக்கணும். அதே சமயம் நல்லொழுக்கம் உள்ளவங்க கிட்ட சாதுஷு
நட்பு பாசம் மித்ரபாவக காட்டணும். முதல் ஸ்லோகம் உள்ளத்த பத்தி பேசுச்சு. இது நம்ம வெளிநடத்தை, நம்மளோட செயல்பாடு பத்தி பேசுது. குறிப்பா சர்வபூதானாம், எல்லா உயிர்கிட்டயும் வெறுப்பு வேணான்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. அத்வேஷ்டானா வெறுப்பின்மை. இது வெறுப்ப அடக்கிறது இல்ல, மனசுல அந்த வெறுப்பு உணர்வே இல்லாத ஒரு நிலை. ஓ, அப்படியா? இது சும்மா இருக்கிறதில்ல, ஒரு தீவிரமான நிலை. யார் மேலேயும் எது மேலேயும் துவேஷம், அதாவது வெறுப்பு, பகைமை வச்சுக்காத தன்மை. சர்வபூதானாம்னா மனுஷங்க மட்டும் இல்ல, பூச்சி, புழு, விலங்கு, செடி, கொடி எல்லா உயிரும் தான். அடேங்கப்பா. இதுக்கு எவ்வளோ பெரிய மன விரிவு வேணும்னு பாருங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெறுப்ப காட்டுறோம். அப்படி இருக்கும்போது இந்த அத்வேஷ்டா நிலைங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச், ஆனா ரொம்ப உயர்ந்த இலக்கும் கூட. எல்லா உயிர்கிட்டயும் வெறுப்பு இல்லாம இருக்கிறது நடைமுறையில சாத்தியமா? இல்ல இது ஒரு ஐடியல் ஸ்டேட் மட்டும்தானா? இது எப்படி வளர்த்துக்கிறது? முதல் ஸ்லோகத்துல சொன்ன பக்தி, அமைதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நல்ல கேள்வி. இது கண்டிப்பா ஒரு உயர்ந்த இலட்சிய நிலைதான், ஆனா அடையவே முடியாதுன்னு இல்ல. முதல் ஸ்லோகத்துல சொன்னமே, பக்தி சதாசாந்தி, அந்த நிலையான அமைதி, அது இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கலாம். சரி. மனசு அமைதியா பக்தியில நிலைச்சு நிக்கும்போது இந்த உலக வேறுபாடுகள், விருப்பு வெறுப்பு எல்லாம் தானாவே குறைய ஆரம்பிக்கும். எல்லாத்துலயும் அந்த இறைத்தன்மைய பாக்குற பக்குவம் வந்தா விருப்புக்கு எங்க இடம்? இது ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணணும். அதே வரியில மித்ரபாபகா சச்சாதுஷுன்னு வருதே, நல்லவங்க கிட்ட மட்டும் நட்பு, எல்லா உயிர்கிட்டையும் வெறுப்பு வேணாங்கிற பொதுவான நிலைக்கும் சாதுக்கள் கிட்ட மட்டும் நட்புங்கிற ஸ்பெசிபிக் நிலைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அப்படி? இது ஒரு சின்ன ஆனா முக்கியமான வேறுபாடு. அத்வேஷ்டாங்கிறது ஒரு அடிப்படை தர்மம், எல்லாருக்கும் பொது. யாரிடமும் பகைமை வேண்டான்னது அதோட அர்த்தம். ஆனா மித்ரபாவகா, நட்பு அப்படிங்கிறது இன்னும் நெருக்கமான ஆழமான ஒரு உறவு. அது எல்லார்கிட்டையும் சாத்தியமில்ல, தேவையும் இல்லை. ஓகே. சாதுக்கள் கிட்ட, அதாவது நல்லொழுக்கம் ஞானம் இருக்கிறவங்க கிட்ட நட்பு பாராட்ட சொல்றதுக்கு காரணம், அந்த நட்பு நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு, நல்ல குணங்களை வளர்த்துக்க உதவும். முதல் ஸ்லோகத்துல சொன்ன சாது சங்கத்தோட தொடர்ச்சியா இது பார்க்கலாம். அங்க அவங்க தொடர்பு முக்கியம்னாங்க, இங்க அவங்க கூட நட்பு பாராட்ட சொல்றாங்க. அப்போ வெறுப்பின்மைங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆமா, அது நம்மள தீங்குல இருந்து காப்பாத்தும். ஆனா நல்லவங்க நட்பு நம்மள வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போற துணை மாதிரி. அருமை. பொதுவான கருணைக்கும் நாம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிற நட்புக்கும் உள்ள வித்தியாசம் இது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பரந்த மனப்பான்மையும் அர்த்தமுள்ள நட்பும் சேர்ந்த ஒரு முழுமையான வெளிப்பாடு. இப்போ இந்த ஸ்லோகத்தோட கிளைமேக்ஸ், ரொம்ப அழகான கடைசி வரிகள். நித்யோத்சவஹ சதா தஸ்ய தீபா நாம் நித்யமாவலீஹி. அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கை எப்பவுமே ஒரு நித்திய திருவிழா, நித்யோத்சவஹ தான். அது தீபங்களோட தொடர்ச்சியான வரிச மாதிரி. தீபானாம் நித்யமாவலீஹி, எப்பவும் பிரகாசமா இருக்குமா. அதுதான் உண்மையான தீபாவளி. அடடா, இங்கதான் எல்லாம் ஒன்னு சேருது. ஆமாமா, இதுதான் இந்த 2 ஸ்லோகத்தோட சிகரம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் சொன்ன எல்லா குணங்களும், பக்தி, இறைவனன் குரு, நிலையான அமைதி, ஞானிகளோட உடையாத தொடர்பு, எல்லா உயிர்கிட்டையும் வெறுப்பின்மை, நல்லவங்க கிட்ட நட்பு, இதெல்லாம் ஒன்னா சேரும்போது ரிசல்ட் என்ன? நித்யோத்சவக, ஒரு நித்தியமான முடிவே இல்லாத கொண்டாட்டம். வாழ்க்கைனா இன்பம் துன்பம் மாறி மாறி வரும்னு இல்லாம, ஆமா, உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் மூட். அந்த தீபானாம் நித்யமாவலி, தீபங்களோட தொடர்ச்சியான வரிசை, அந்த உருவகம் ரொம்ப அழகா இருக்கு. தீபாவளிக்கு நாம வரிசையா விளக்கேத்துற மாதிரி அவங்க வாழ்க்கைய உள்ளுக்குள்ளேயே எப்பவும் ஒளிர்ந்துட்டே இருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உருவகம் தான் இந்த ஸ்லோகங்களோட ஜீவன். நித்தியமாவலீஃப்னா நித்தியமான ஆவலி, அதாவது முடிவே இல்லாத வரிசை. நாம வெளியேத்துற விளக்கு காத்துல அணைஞ்சு போகலாம், எண்ணெய் தீர்ந்து போகலாம். ஆனா இங்க சொல்ற நித்தியமாவலி உள்ளுக்குள்ள எரியிற ஞான ஒளி. ஓ, தெளிவு, சந்தோஷம், இதோட தொடர்ச்சியான அணையாத பிரகாசம். பக்தி, அமைதி, அன்பு, நட்பு மாதிரியான குணங்களால அந்த உள்விளக்குகள் ஏத்தப்படுது. அதுங்க அணையாம தொடர்ந்து ஒளிர்ந்துட்டே இருக்கிறதால வாழ்க்கையில இருள் நீங்கி எப்பவும் பிரகாசமா ஒரு கொண்டாட்டமா இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகங்கள் சொல்ற உண்மையான தீபாவளி. அது ஒரு நாள் பண்டிகை இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அடையக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற முழு பாடம் என்ன? கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல் ஸ்லோகம் உள் அடித்தளத்தை போடுது.
இறைவன் கிட்டையும் குரு கிட்டையும் ஆழமான அசைக்க முடியாத பக்தி, பராபக்தி. இந்த பக்தி மனசுக்குள்ள நிலையான அமைதிய சதாசாந்தி கொடுக்குது. சரி. இந்த அமைதிய இன்னும் பலப்படுத்த நல்ல வழியில போக ஞானிகளோட உறுதியான உடையாத தொடர்பு, சாதுசங்கம், அபங்கரம், இது அகவாழ்க்கை. இந்த உள்ளடித்தளத்திலிருந்து 2வது ஸ்லோகம் நம்ம வெளி வாழ்க்கைய, அதாவது நம்ம நடத்தைய சரி பண்ணுது. எல்லா உயிர்கிட்டையும் முழுமையான வெறுப்பின்மை, அத்வேஷ்டா சர்வபூதானம், இது பேசிக் தர்மம். அதோட நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க கிட்ட உண்மையான நட்பு, மித்ரபாவக ச சாதுஷு, இது நம்மள உயர்த்துற உறவு. கரெக்ட். இந்த உள்குணங்களும் வெளிகுணங்களும் ஒன்னா சேரும்போது ஃபைனல் ரிசல்ட் வாழ்க்கை ஒரு நித்யோத்சவம் ஆகுது. முடிவே இல்லாத கொண்டாட்டம். எப்படி? ஏன்னா உள்ளுக்குள்ள தீபானாம் நித்தியமாவலீஹி, ஞானம், தெளிவு, சந்தோஷம்ங்கிற தீபங்களோட அணையாத வரிசை பிரகாசிக்குது. ஆஹா, இதுதான் தீபாவளியோட தத்துவம். வெளியே ஏத்துற விளக்குகள் எல்லாம் இந்த உள் ஒளியோட ஒரு சிம்பல் தான். உண்மையான தீபாவளிங்கிறது இந்த குணங்களை வளர்த்து நமக்குள்ள அந்த லைட்டை ஏத்துறது தான். இது தீபாவளிங்கிற பண்டிகைக்கே ஒரு புது ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. இது வெறும் சடங்கில்ல, இது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாதை மாதிரி, ஒரு வாழ்க்கை நெறி மாதிரி இருக்கு. உண்மைதான். இந்த ஸ்லோகங்களோட படி பார்த்தா தீபாவளிங்கிறது ஏதோ ஒரு தேதியில வந்துட்டு போற விஷயம் இல்ல. அது ஒரு பாசிபிலிட்டி. இந்த குணங்களை யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு நாளையும் தீபாவளியா வாழ முடியும். வாவ். அந்த நித்தியமாவளி அணையாத தீப வரிசை அப்படிங்கிற உருவகம் எதை காட்டுதுன்னா, வெளிய சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரு நிலையான அசைக்க முடியாத பிரகாசத்தோட இருக்க முடியும். அதுதான் உண்மையான பலம், உண்மையான கொண்டாட்டம். இந்த ஆழமான ஸ்லோகங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பக்தி, அமைதி, கருணை, நல்லுறவுகள், இதனால ஒளிரும் வாழ்க்கை தான் நிஜமான நித்திய தீபாவளி. ஒரு தொடர் ஒளித்திருவிழாங்கிற மைய கருத்தை இதை ரொம்ப அழகா சொல்லுது. கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த ஸ்லோகங்கள்ல நாம பார்த்த குணங்கள், பக்தி, அமைதி, சாதுசங்கம், வெறுப்பின்மை, நட்பு, இதெல்லாம் சும்மா ஆன்மீக உலகத்துல இருக்கிற பெரிய இலட்சியங்கள் மட்டும்தானா? இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற சவால்களை சமாளிக்கவும், நம்ம உறவுகளை சரி பண்ணவும், டென்ஷனை குறைக்கவும் உதவுற பிராக்டிக்கல் வழிகாட்டிகளாகவும் நீங்க இதை பார்க்கறீங்களா? இந்த கொள்கைகள் உங்க சொந்த வாழ்க்கைய, உங்க மனநிலைய, நீங்க உலகத்தை பார்க்கற விதத்தை எப்படி இன்னும் பிரகாசமாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உள் ஒளி உங்ககிட்டயும் எப்பவும் பிரகாசிக்கட்டும்.